அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கால்நடை மருத்துவன் அன்புச்செல்வம். இந்த 3 மாடுக்கும் திடீர்னு கழிச்சல் அடிக்குது. நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, நானும் போயிட்டு அந்த மாடுகள்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது கழிச்சல் இருந்தது. ரொம்ப கை போட்டு கூட வார முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஏன் இந்த மாடுகளுக்கு திடீர்னு கழிச்சல் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் அவங்களுக்கு நீங்கள் இரவு என்ன தீவனம் கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சார், இந்த மாதிரி காஞ்சி போன வைக்கப்புல் கொடுத்தேன். அந்த வைக்கப்புல் கொஞ்சம் ரொம்ப நஞ்சு போய் இருந்தது. சரி, மாடுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் சார். அது கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழிச்சலாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வைக்கப்புல்லில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக பூஞ்சை கட்டியிருந்தா நான் கேட்டேன். ஆமாம், கட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கருப்பாகவும் இருந்தது சார் அப்படின்னு சொன்னேன். இந்த வைக்கப்புல் ரொம்ப பழைய புல்லுங்க. பூஞ்சை இருக்கிற புல்லெல்லாம் மாடுகளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஜீரண கோளாறு ஏற்பட்டு கழிச்சல் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வைக்கப்புல்லை மாடுகளுக்கு போடக்கூடாது அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்களும் உங்கள் மாடுகளை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க வைக்கப்புல்லாக இருந்தாலும் சரி, பசுந்தீவனமாக இருந்தாலும் சரி, மாடுகளுக்கு போடுவதற்கு முன்பாக அந்த புல்லு பூஞ்சை கட்டியிருக்கா அல்லது மண் இல்லாமல் நல்லா உதிரி மாடுகளுக்கு சுத்தமான முறையில் நம்ம தீவனம் கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியான திடீர்னு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறு, கழிச்சல் இது போன்ற பிரச்சனைகள் நம்ம கறவை மாடுகளுக்கு வராமல் நம்மளால் நிச்சயமாக தற்காத்து கொள்ள முடியும். அப்படி